ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து தேஷோட 8th பர்த்டேக்கு வந்து நாங்கள் என்ன சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த இயர் வந்து பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாகவே போயிட்டு, ஏன்னா கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். முன்னாடியிலேருந்தே பாப்பா வந்து ஒரு பொருள் ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அதை வந்து நேராகவே அழைச்சிட்டு போயிட்டு கடையில் வச்சு தான் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்தோம். சாட்டர்டே அண்ட் சண்டே வீக்கெண்ட்ஸில் தான் எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஷாப்பிங்லாமே. எப்போவுமே நான் அவளுக்கு ட்ரெஸ் கூட வந்து ஃபுல்லாக ஆன்லைன்லேயே எல்லாமே எடுத்துடுவேன். கிஃப்ட்ஸ்லாம் வந்து ஆன்லைன்லேயே வாங்கிட்டு பேக் பண்ணி வச்சுடுவேன். சர்ப்ரைஸாக பர்த்டே அன்னைக்கு காலையில் கொடுப்பேன். என்ன தான் நம்ம என்ன அவள் கேட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாலும் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்கலன்னு ஒரு வருத்தம் இருக்கும்ல அவளுக்கும். அதை இந்த இயர் வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அம்மா ஜிஆர்டியில் 1000 பணம் கட்டணும் அப்படியே கட்டிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அவுட்டிங் லாங் சொல்லிட்டு வருமா? சரி, பர்த்டேக்கு கிஃப்ட்லாம் வாங்கவே இல்லை, ட்ரெஸ் எடுக்கல, எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டாங்க அம்மா. ஏன்? எக்ஸாமில் கேர்லெஸ் மிஸ்டேக் நிறைய பண்ணதுனால தேஷுக்கு பர்த்டே கிஃப்ட் கிடையாது, பர்த்டே ட்ரெஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது சொல்லிட்டேன். அதனால் சோகமாக இருக்காங்க வார்த்தத்தில் இருக்குது. செயின் வந்து பாருங்க, ஷார்ட் செயின் ஆகிட்டு இப்போ, ஏன்னா பின்னாடி இவ்வளோ பெரிய செயின் தொங்குது. நாங்கள் நல்லா இழுத்து கட்டி வச்சுருக்கேன். இப்போ தான் அழகாக இருக்குது, கீழே தொங்குது இல்லை. அந்த லாஸ்ட் இருக்கும் எங்க? இந்த பக்கம், இந்த பக்கம் தான். என்ன வேணும்? என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? அப்புறம் வாங்கி தருவாங்க, இல்லைன்னா அப்பா வாங்கி தர மாட்டாங்க. பாருங்க, போங்க. பிரேஸ்லெட் காட்டுங்க. வேணுமா வேணாமா? வேணாமா? இவர் சொல்லுது வேணாமா? வேணாம்னா சொல்லு, போயிடலாம். ஆமா, அழுகுது, அழுகுது. ஏம்மா ஆனந்த கண்ணீரா? ஆனந்த கண்ணீரா? சர்ப்ரைஸ் ஆகுது. சர்ப்ரைஸ் ஆகுதுங்களா? பாரு பாரு பாப்பா சார். எப்போவுமே எக்ஸாம் அப்போ பாப்பா வந்து நல்லா சமத்தா அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தரேன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுறீங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. ஃபஸ்ட்டு எப்படி நீ படிக்கிற, அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டு சமத்தா படிச்சுக்கிறியா? ஏன்னா தமிழ்லாம் சில நேரம் படிக்கணும்னு சொன்னாவே அழுவாங்க, ஹிந்தி படிக்கணும்னு அழுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் அவங்களுக்கு பிடிக்காது, அவனால் படிக்க வைக்கணும். சமத்தா அழுவாமல் படித்தா தான் ஃபஸ்ட்டு மைண்டில் ஏறும் அப்படின்றதுக்காக நான் சொல்லிடுவேன். சமத்தா படிச்சிங்கனாவே கிஃப்ட்டுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு வந்தீங்க, எல்லா சப்ஜெக்ட்லையும் ஏன் எடுத்திங்கன்னா பெரிய கிஃப்ட்டை வாங்கி தரேன்னு சொல்லுவேன். ஸோ அவளை ஏதாவது ஒரு கிஃப்ட்ஸ் கண்டிப்பாக நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பா. அமௌண்ட் வந்து அம்மா கிட்ட கம்மியாக இருக்குமா, இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நிற்கல அப்படின்னு சொன்னால் கூட வந்து அவள் ஏதாவது ஒரு கிஃப்ட் கேட்குறான்னா இது என்ன அமௌண்ட்டுமா அப்படிலாம் சொல்லி பிளான்லாம் போட்டு வச்சுட்டு கேட்டுட்ருப்பாங்க. இந்த டைம் எக்ஸாம் அப்போன்னு இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மந்த்ஸாகவே வந்து அவங்க அப்பா எப்போல்லாம் ஊர்லேருந்து வராங்களோ, அப்பா எனக்கு கைச்செயின் வாங்கி தரீங்களா அப்படின்னே கேட்டுட்டு இருந்தா. ஏன்னா வந்து நம்ம வந்து பேங்கிள்ஸ் வந்து எப்போ போட ஆரம்பித்தோமோ அப்போலேருந்து அவளுக்கு அதில் ஒரு ஆசை, எனக்கும் பேங்கிள்ஸ் வேணும். ஆனால் பேங்கிள்ஸ்லாம் வளர்ந்தா சீக்கிரமாக வந்து பத்தாமல் போயிடும். கைச்செயின்னா ஓகே வச்சு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் கைச்செயின் வேணால் வாங்கி தரேன் அப்படின்னு முன்னாடி ஒரு டைம் சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து உனக்கு ஏதாவது ஒரு கோல்டு ஷாப்பிங்னு போனால் நம்ம கைச்செயின் கண்டிப்பாக வாங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கலாமான்னு சொல்லியிருந்தேன். அதுலேருந்தே அவங்க அப்பா கிட்ட கைச்செயின் இதே பாட்டு தான் எப்போ வந்தாலும் அப்படியே வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. எக்ஸாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீ நல்லா படி, பர்த்டே அப்பா கிட்ட சொல்லி நான் கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்படிலாம் சொல்லியிருந்தேன். அவள் வந்து சமத்தாக தான் வீட்டில் எது சொன்னாலும் வந்து படிச்சுக்கிட்டான். எப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே நல்லா படிப்பாங்க, சாட்டர்டே சண்டே ஆனாலும் அவங்க அப்பா ஊர்லேருந்து வந்துட்டாங்கன்னா இங்கே நம்மளுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு ஏமாத்து வேலையெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி டைமை வேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுறது. அப்புறம் கடைசி நிமிஷத்தில் அவசரமாக படித்து அடுத்து திருப்பி மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. மண்டே டு ஃப்ரைடே திருப்பி அகைன் சமத்தாக இருப்பாங்க. இப்படியே தான் இருந்துக்கிட்டு இருந்தா. சாட்டர்டே சண்டேஸ்லாம் நீ வந்து படிக்கவே இல்லைல்ல, டிமிக்கி கொடுத்தில்ல, அம்மாவுக்கு ஏமாத்தினில்ல, அதே மாதிரி எக்ஸாம்ஸில் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிங்களா. அம்மா ஒன்று சொன்னேன், நல்லா தெரிஞ்ச கொஷின்ஸ் எல்லாமே மேக்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளான ஒன் வேர்ட்லாம் வந்து தப்பாக எழுதியிருந்தாங்க. எப்படி
தெளிவாக அவள் தான் நம்மளுக்கே சொல்லி கொடுத்தா மேக்ஸ்லாம். ஆனால் அங்கே வந்து எழுதுனப்போ மாற்றி எழுதுறான்னா ஏன் அப்படி அந்த குழப்பம் வருது, அங்கே வந்து கவனம் இல்லை இப்போ எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் உனக்கு எதுவுமே கிஃப்ட்லாம் கிடையாது, இவ்வளோ மார்க் டவுன் ஆகுற மாதிரி எல்லாம் தெரிஞ்சு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கனால உனக்கு எதுவுமே நான் வாங்கி தரப்போது, இந்த வருஷம் பர்த்டேவே கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதனால் கொஞ்சம் அப்பப்போ வருத்தத்தில் இருப்பாங்க. திருப்பி ஒவ்வொரு எக்ஸாம் அடுத்தடுத்து கண்டினியூ ஆகிறப்ப சரி இந்த எக்ஸாம் விட்டுடு அடுத்த எக்ஸாமுக்கு படி அப்போ வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறது இப்படியே ஓடிடுச்சு. ஃபைனலாக வந்து சாட்டர்டே அன்றைக்கி ஆஃப்டர்நூன் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுலேயுமே வந்து அம்மா எனக்கு இன்னும் ட்ரெஸ் எடுக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே இருந்தாங்க ராகம்பாடி. இன்னும் அப்பா கிட்ட கேட்ட கை செயினும் வாங்கலைல்ல, அப்பா வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீ வேணால் போய் கேட்டுப்பாருன்னு சொன்னதுக்கு அவங்க அப்பாவும் இல்லை நான் எதுவும் வாங்கி தர மாட்டேன் உனக்கு இந்த வருஷம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால ரொம்ப வருத்தத்தில் தான் இருந்தா. சரி ஈவினிங் ஒரு அவுட்டிங் போவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனோம். அங்கே வந்து போயிட்டு ஃபஸ்ட்டு ஜிஆர்டி தான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் ஜிஆர்டிக்கு போயிட்டு மேலே கிட்ஸ் செக்ஷன் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுன்றதுனால அந்த இடத்துல போனால் கை செயின் இருக்கும். ஸோ கூட்டிகிட்டு போயிட்டேன் பாப்பாவை. அங்கே போய் பார்த்ததுமே அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அது வரைக்கும் உள்ளுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டு இருந்தானே தெரியல, பொங்கி அப்படியே அழுகை கண்ணீர் தண்ணி அப்படியே ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. என்னம்மா ஆச்சு அப்படின்னு பார்த்தா மனசுக்குள்ளே அவ்வளோ வருத்தம் இருந்திருக்கு, நம்ம வாங்கி தர மாட்டோம்னு சொன்னது. அதை வெளில காட்டிக்காமையே நார்மலாக இருக்கிற மாதிரியே சுற்றிட்டு இருந்தாங்க. அங்கே போனதுமே ஒரு சர்ப்ரைஸ் செம்ம ஹாப்பி ஆகிட்டா. அதுக்கப்புறம் ஆர்வமாக பார்த்தா அங்கே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை செயின் கரெக்டான சைஸில் தான் கிட்ஸ் செக்ஷனில் இருந்தது. இப்போ கரெக்டாக இருக்குது, இன்னும் ஒரு லைட்டாக 1 இன்ச்சு வளர்ந்துட்டாலும் பத்தாது. சரி குழந்தைங்க வளர்ந்துருவாங்க ஈஸியாக அப்படின்றதுனால சரி நார்மலாக நம்ம விமன் செக்ஷனில் போய்ட்டு இருக்கிறதுலே சின்ன சைஸ் பார்க்கலான்னு எடுத்து பார்த்தா 2-3 தான் இருந்தது. அதில் ஒன்று வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான சைஸில் இருக்கிறோம் 6 இன்ச்சு பாப்பாவுக்கு. அப்போ சரி இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா கொக்கி தான் வாங்கி அதில் ஜாயின் பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். சரி ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே எங்கிட்ட வந்து மலபார்லேருந்து ஒரு கோல்டு காயின் இருந்தது 1 கிராமுக்கு, அதனால் அங்கே போய் நம்ம பார்க்கலாம், ஏன் இந்த கடையிலே நம்ம பார்த்துட்டு வேணால் அங்கே வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம், வேறு கடையில் பார்க்கலான்னப்போ எனக்கு சரி மலபார் காயின் இருக்கனால அங்கேயே போய் பார்ப்போம் அப்படின்னு. இது அங்கே போய் பார்த்தப்ப ஜிஆர்டியில் இருந்ததை விடவே கலெக்ஷன் சூப்பராக இருக்க மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்ஸுக்குன்னு இருக்கிறது கரெக்டாக பாப்பா சைஸ்க்கு இருந்தது. அது வேண்டான்னு அவங்களே சஜஸ்ட் பண்ணாங்க, எப்படி இருந்தாலும் டக்குன்னு வளர்ந்துருவாங்க, அதனால் நான் உங்களுக்கு இன்னொரு ட்ரேயில் காட்டுறேன்னு எடுத்து காட்டினாங்க. இதுதான் ஸ்டார்டிங் சைஸ் சின்னதுன்னு. அது பார்த்தா கரெக்டாக என் சைஸ்க்கு இருந்தது. அவங்க சொன்னாங்க சரி ஓகே இதோ நீங்களும் போட்டுக்கலாம் பாப்பாவும் வந்து போட்டுக்கலாம், அவங்களுக்கு வந்து சும்மா லப்பர் பேண்ட் வச்சு கட்டி விட்டுக்கோங்க ஒன்றும் ஆகாது அப்படின்னாங்க. நாங்கள் ரொம்ப நேரம் அந்த மாதிரி லப்பர் பேண்ட் வச்சு கட்டலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக சரி எனக்கு கரெக்டாக இருக்குது, பாப்பாவுக்கும் கொஞ்சோண்டு தான் இருக்குது, சரி 2 வருஷத்தில் எப்படி இருந்தாலும் கரெக்டாக ஆகிடும் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதெல்லாம் நம்ம 1 டைம் தான் வாங்க போகிறோம், இதுக்கப்புறம் மாற்ற போகிறது இல்லை அப்படின்றனால சரி ஓகே அதே நம்ம வாங்கிக்கலான்ட்டு வாங்கி பாப்பாவுக்கு வந்து நான் அதுதான் நெக்ஸ்ட் டேவே வந்து போட்டாச்சு. சண்டே அன்றைக்கே காலையில் வந்து போட்டுட்டு வெளியில் வந்து ஒரு அவுட்டிங் வந்து போயிருந்தோம். அன்றைக்கி எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட நம்ம வீடு பால் காய்ச்சினப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ண சொல்லியிருந்தோம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி நாங்கள் பேமெண்ட்லாம் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் அதுக்கப்புறம் அவங்க நம்மளோட ரிலேட்டிவ் தான் பாபநாசத்தில் இருக்காங்க, அங்கே போய் நம்ம வாங்க நம்மளுக்கு டைமே சரியாக செட் ஆகிறதுனால வாங்கவே இல்லை. இந்த டைம் வந்து பர்த்டேக்குள்ளே எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணுங்கள், சாட்டர்டே சண்டே வந்து வாங்கிக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். சாட்டர்டே அன்றைக்கி காலையிலே ரெடி ஆகிட்டுனா பாப்பா ஸ்கூலில் இருக்கப்போ நம்ம போய் வாங்கி வச்சுட்டு சர்ப்ரைஸாக அவளுக்கு கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா அன்றைக்கி ரெடி ஆகலை, நம்மளால் வாங்க முடியல. சரி சண்டே அன்றைக்கி காலையில் போய் வாங்கலாம், வேறு ஆப்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிளம்பிடுவாங்க, நம்ம தனியாக போக வேண்டான்ட்டு பாப்பாவே அழைச்சிக்கிட்டே போகலாம், அங்கேயே போய் டேரெக்டாக அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிக்கலான்னு கடைக்கு டேரெக்டாக அழைச்சிட்டு போயிட்டு அப்பாவுக்கு வந்து அங்கே ஒரு ஃபோட்டோ வந்து வாங்க வேண்டியது இருக்கா, அவங்களோட ஃபோட்டோ இருக்குதா ஒரு அங்கிள்கிட்ட, நம்ம அதை வாங்க போகிறாங்க, நம்மளும் வேணால் கூட போயிட்டு வருவோமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லி பாப்பா கூட்டிகிட்டு போயிருந்தோம். போகிறதுலே எங்கே தான்மா போகிறோம், ஏமா இந்த பக்கம் போகிறோம் அங்கே போகிறோம், அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நேட்டிவ்க்கு தான் போகிற பிளானில் கிளம்பி வீட்டிலேருந்து வராங்க போல இருக்குது அம்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டே வரவில்லை, நேட்டிவ் போகிறோமா அங்கே போகிறோமா இங்கே போகிறோமா, ஏன்னா அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் பாபநாசத்துக்கு போகணுன்றனால இதே கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஷாப்பில் போய்ட்டு அவள் ஃபோட்டோ பார்த்தது செம்ம ஹாப்பி. பாப்பா பிறந்ததுலேருந்தே இப்போ வரைக்குமே எதுவுமே அவளோட ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் ஃப்ரேம் பண்ணிலாம் வீட்டில் வச்சதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப்படின்றதுனால அவளுக்கு வந்து செம்ம ஹாப்பி. இப்போ வரைக்கும் அப்பப்போ தோன்றப்பெல்லாம் போய் பார்த்துக்கிறது, என்னோடய ரூமில் தான் மாட்டி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மாட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3 மணிக்கிட்ட கிளம்பி அகெயின் ஷாப்பிங் தான். ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பாப்பாவுக்கு வந்து ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் நான் அமேசானில் முன்னாடியே ஆஃபர் வந்திருந்ததில்ல, ப்ரைம் டே சேல் ஏதோ போட்டிருந்தாங்களா, அப்போ ப்ரைஸ்லாம் ட்ராப் ஆகிருந்தது. காட்டில் இருந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருந்தது, சரி நல்ல டீல்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போட்டுட்டேன். பர்த்டே அன்றைக்கி போகிற மாதிரி எப்போவுமே ஒரு 2 ட்ரெஸ் வந்து பிளான் பண்ணிக்குவேன் நான். காலையில் ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்ததுக்கப்புறம் வெளியில் அவுட்டிங் போவோம், நேட்டிவ்க்கு போவோம். ஸோ அங்கே போகிறப்ப போட்டு போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு 2 ட்ரெஸ் பிளான் பண்ணியிருப்போம். ஒன்று நம்ம ஆர்டர் போட்டு இருக்கட்டும், இன்னொன்று வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுக்கலான்னு ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் அழைச்சிட்டு போயிருந்தேன். போனதுமே ஒரு ரோடு சுற்றி வந்துட்டு இந்த டிஷர்ட் பிடிச்சிருக்குமான்ட்டா, ஏன்னா
வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க பாப்பா. அதுவும் நாங்கள் ட்ரெண்ட்ஸில் தான் எடுத்திருந்தோம். அங்கே அவளுக்கு பிடிச்சி செட் ஆனிச்சு அப்படின்றனால சரி இந்த டைமும் ட்ரெண்ட்ஸ் கழிச்சிட்டு போனால் அதே கலர் ஷேடில் எடுத்து வச்சுட்டு நிற்கிறாங்க. அதே கலர் தான் வேணும்னு சொல்லிட்டு சரி ஓகே அவளுக்கு பிடிச்சதே இருக்கட்டும்ட்டு விட்டாச்சு. அதுக்கு என்ன மாதிரி பேண்ட் போடலாம் இல்லை ஸ்கர்ட் மாதிரி போடலாமான்னு பார்த்தா ஸ்கர்ட் வேணும்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. ஆனால் எல்லாமே சைஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு, இல்லைனா குட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு பிடிச்சதெல்லாம். அதனால் சரி மேக்ஸ் லெவலில் நம்ம பார்ப்போம், கோகுலஸ் லெவல்னா ஃபுல்லாக பாட்டம்ஸ் இருக்கணும், அங்கே வந்து பார்த்துக்கலாம்னு பிளான் பண்ணிவிட்டு அங்கே டிஷர்ட் மட்டும் எடுத்தோம். 70% வரைக்குமே ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதில் சரி அப்படியே அந்த ஆஃபர் செக்ஷனே ஒரு ரவுண்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்தோம். டிஷர்ட்ஸ்லாம் அழகழகாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைஸில் இருந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லி எடுத்து பார்த்தா வேறு சைஸ் இருக்கும். அது மாதிரி எடுத்து பார்த்துட்டு இருக்கப்ப அந்த க்ரீன் கலர் டிஷர்ட் எனக்கு பிடிச்சிருக்குமான்னு சொல்லிட்டு எடுத்தா அது கரெக்டாக அவளோட சைஸ்க்கே இருந்தனால சரி எடுத்து கொண்டு விட்டேன். 499 எம்ஆர்பி போட்டுருந்துச்சு, பட் 150க்கு கிடச்சிது. சரி ஓகே நல்ல டீல் தான், ஒரு டிஷர்ட் இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா அவள் ஸ்கர்ட்டும் கேட்டுட்டு இருக்கா. சரி எதுக்கு மேட்ச் ஆனாலும் ஓகே நெக்ஸ்ட் மேக்ஸில் போயிட்டு பாட்டம் எடுக்கலான்ட்டு வந்தோம். இடையில வந்து மெட்ரோ குறிஞ்சி ஷாப்புக்கும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலில் கிளாஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பர்த்டே அன்னைக்கு கிஃப்ட் எல்லாருமே வந்து கொடுப்பாங்க. பாப்பா வந்து இங்கு பென் கொடுக்குறோமா இந்த வருஷம் அப்படி சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. முதல் நாளே முருகன் புக் ஸ்டாலில் வந்து விசாரிச்சிருந்தோம் என்ன ரேட் இருக்குன்ட்டு. அங்கே வந்து 58 அந்த மாதிரி சொன்னாங்க ரேட்டு. ஸ்டார்டிங்கு 50 பீசஸ் இருக்கிற மாதிரி. கேட்ரிஜ் பென் தான் வேணும்னு சொல்லி கேட்டுருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே சரி இங்கேயே ரேட்டு பார்க்கலான்னு பார்த்தப்ப இங்கே வந்து 48 ருபீஸ்க்கு இருந்தது. பட் ஒரு 25 அந்த மாதிரி தான் ஒரே மாதிரி பீஸில் இருந்தது. எங்களுக்கு ஒரு 43 குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு 50 பீஸாக வேணும்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சரி நாங்கள் வந்து லோக்கல் டீலர்கிட்ட கேட்டு வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதை அப்படியே ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து அவளுக்கு ஏதாவது பிடிச்சா வாங்கிக்க சொல்லி அவளுக்கு ஒரு ரவுண்டு அப்படி சுற்றி காட்டியிருந்தேன். ஒரே ஒரு பென் மட்டும் எடுத்தாங்க, இது ஹைலைட்டர் மாதிரி இருக்கிறது. அங்கே நிறைய கலராக எல்லாமே அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அவளை பேசி சமாளித்து கூட்டிகிட்டு வந்துட்டு அதை மட்டும் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ்க்கு போயிட்டு ஜெக்கின்ஸ் எடுத்துருந்தோம், ப்ளூ கலர் ஜெக்கின்ஸு. இதுதான் நான் வந்து கோகுலஸ்லேயே பார்த்து வச்சுருந்தேன் ஆன்லைனில் வாங்கலான்ட்டு. சரி அதே இங்கே கிடச்சதுனால அங்கே 899 கோகுலஸில் இங்கே 699 கிடச்சதுனால வாங்கியாச்சு. ரெண்டு டிஷர்ட்டுமே இந்த கலருக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு பிளான் பண்ணி ஜெக்கின் எடுத்தோம். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஷூ வந்து போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம். 50% ஆஃபரில் இருக்க ஒரு ஷூ எடுத்து வச்சுட்டு எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்குமான்னா க்ரீன் கலரில் இருக்கேம்மா இது எதுக்குமா செட் ஆகும், நான் வந்து இந்த பர்பிள் தான் மைண்டில் வச்சுருந்தேன், எனக்கு செட் ஆகாதோ என்னமோ அப்படின்ற மாதிரி. ஆனால் பாப்பா எனக்கு வேணும் இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கும் வந்து பிடிச்சிருக்கு, ஆனால் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகணும்ல. நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்குமே அது மேட்ச் ஆகாத மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. அதனால் வேண்டாம்மா இந்த கலரு வேறு ஏதாவது கலர் பார்க்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் க்ரீன் கலர் டிஷர்ட் இருக்குல்ல அதுக்கு நான் போட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஆசைப்பட்டு கேட்குறேன் அதே எடுத்துக்கிட்டுன்ட்டு அந்த ஷூ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் ஸ்டெட்டு ரிங் இருக்கிற மாதிரி ஒரு இது அதுவும் ஆசைப்பட்டு கேட்டால் அது கூட வந்து ஒரு கிளிப்பும் எடுத்திருந்தேன், அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஹைலைட்டரும் வந்து மெட்ரோ குறிஞ்சி ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இதை எப்படியே அவுத்து ஒன்று கலரில் இருக்கிற மாதிரி இருந்தது. அவுத்துட்டு பென்சில்லாம் எப்படி நம்ம கீழே மாற்றி சொருவிட்டு எழுதுவோம் அதே மாதிரி இல்லை கலராக இருக்குது. நம்ம எந்த கலர் வேணுமோ அந்த கலரை மேலே வச்சுட்டு நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். நான் என்னென்னா ஸ்டார்டிங்கில் இது மாதிரி சும்மா ஸ்கெட்ச் மாதிரி தான் நான் டார்க்காக அடிக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நல்ல மைல்டான கலராக இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து ஹைலைட்டர். நம்ம புக்ஸில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஷூவில் வந்து எம்ஆர்பி வந்து 799 போட்டிருக்காங்களா, 50% ஆஃபர்ன்றதுனால 399 வந்து வாங்கியிருந்தோம். டிஷர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காட்டினேன் அந்த பர்பிள் கலர் டிஷர்ட் 499, அப்புறம் அந்த க்ரீனுக்கு தான் சொன்னேன் 499 எம்ஆர்பி, பட் 150க்கு வந்து ஆஃபரில் கிடச்சிது. அப்புறம் அந்த கிளிப்பு வந்து மேக்ஸ்லேருந்து நாங்கள் எடுத்துருந்தோம்னு சொல்லலாம், அந்த கிளிப்பு தான் காட்டியிருந்தோம். அது வந்து இந்த பர்பிள் கலர் ட்ரெஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் எடுத்துருந்தாங்க. இப்போ வந்து இதுக்கே வந்து இந்த ஷூ மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருந்தது, போட்டு காட்டுறப்ப நல்லா தான் இருந்தது. போட்டு வியர் பண்ணி ஃபேஷன் ஷோ வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க, எந்த ட்ரெஸ்க்கு எது ஷூட் மேட்ச் ஆகுது எது வந்து போட்டுக்கலாம் பர்த்டே அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தா. பர்த்டே அன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி அதை வந்து சர்ப்ரைஸாக ஒன்றா அப்பப்போ கொடுத்து அவளை சர்ப்ரைஸ் பண்ணுவேன். இந்த வருஷம் வந்து ஒரு வாரம் முன்னாடியிலேருந்தே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் அப்படின்ற மாதிரி தான் அவளை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. சாட்டர்டே அன்றைக்கி ஜுவல் வாங்கி கொடுத்தோம், சண்டே அன்றைக்கி அவளுக்கு ட்ரெஸ்ஸஸ் அவளுக்கு பிடிச்சது எல்லாமே கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்துருந்தோமா. இது வந்து மண்டே அந்த ட்ரெஸ் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தது வந்துட்டு ஈவினிங் வந்து அவங்க வந்தது பார்க்குற மாதிரி ஹாலில் நேராக வந்து ஹேங் பண்ணி விட்டுருந்தேன். எனக்கு சைஸ் மட்டும் தான் ஒரு டவுட்டு, எனக்கு ட்ரெஸ்ஸு பிடிச்சிருந்தது, சைஸ் ஏதோ சின்னதாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஐயோ பத்தாமல் போயிடுமோ ஆசைப்பட்டு வாங்கினது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி வரட்டும் அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு ஹால்லேயே வந்து மாட்டி விட்டுருந்தேன். How is it? I like it.
சைஸ் தான் கரெக்டாக இருக்கான்னு டவுட்டாக இருந்துச்சு அம்மாவுக்கு. சரி வந்தோடனே செக் பண்ணிடலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். பர்பிள் கலர் என் ஃபேவரட் கலர். பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போட்டு போகிற அந்த வெள்ளி தோடு வந்து வாங்கி ஒரு 2 வருஷம் ஆச்சு. இதை தான் போட்டுட்டு போவோம். அப்பப்போ இடையில லீவ் நாள்லாம் கோல்டு நம்ம மாற்றி விட்டுருவோம். சரி திருப்பி ஸ்கூலுக்கு போகிறப்ப இதே போட்டு விட்டுறது. நானும் வாங்கி தரேன் சொல்லிகிட்டே இருந்தேன். அம்மா ரொம்ப பழசாயிட்டுமா வேறு வாங்கி கொடுமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஆசைப்பட்டு. சரி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் அன்றைக்கி ஜிஆர்டி போயிருந்தோம். நான் மறந்துட்டேன். நான் அந்த கை செயின் வாங்கினதோடய வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் சரி சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து ஒரு நாள்லேயே வந்து போயிருந்தேன் ஜிஆர்டிக்கு. அப்போ வந்து அங்கே பாப்பா வந்து ஸ்கூலில் விட்டு தான் போயிருந்தேன். நான் மட்டும் தான் போயிருந்தேன். ஸ்டெட்டு பிடிச்சிருக்கான்னு பார்ப்போன்னு பார்த்தப்ப எனக்கு இந்த 2 ஸ்டெட்டுமே பிடிச்சிருந்தது. சரி ஃப்ளவர் டிசைனில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கு பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு போட்டு வர்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அது வாங்கினேன். அதுக்கு இன்னொன்று வந்து அதில் டாலரும் சேர்த்து இருந்தது செட்டாக வர மாதிரி. அது வந்து நம்ம ஒரு செயின் சில்வர் செயின் வந்து அண்ணன் வந்து பாப்பாவுக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க முன்னாடியே ஊர்லேருந்து வந்திருந்தப்பே கொடுத்துட்டு போயிட்டாங்க செயினை. அதனால் அதுவும் இருந்தது அவகிட்டன்றனால அதுக்கு அப்படியே மேட்ச் பண்ணி சில்வராக அப்படியே செயின் ஸ்டெட்டுன்னு சேர்த்து போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்கூலுக்கு நம்ம கோல்டு கண்டிப்பாக போட்டு விட முடியாது. சரி இதை அப்படியே ஒரு செட்டாக வச்சுக்கிட்டு நம்ம ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக போனாங்கன்னா போட்டு வரதுக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் எடுத்திருந்தேன். அவளுக்கு அந்த ஸ்டெட்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. டாலர் வந்து அந்த செயின்லேயே ஒன்று இருந்தது. அது வந்து ரிமூவல் தான், மாற்றி மாற்றி வந்து போட்டுக்கலாம். இந்த ஃப்ளவர் டிசைனுக்கு வந்து அந்த செயினோட வர டாலரையும் அந்த ஸ்டெட்டுக்கு மேட்சாக வர டாலரை வந்து அந்த ஸ்டெட்டு போகிற டைமில் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லா ஆக்சசரிஸும் ஓரளவுக்கு வந்து வாங்கியாச்சு. இன்னும் என்ன மிஸ் ஆகுதுன்னு பார்த்தப்ப எனக்கு என்னமோ பேங்கிள்ஸ் மட்டும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. கை செயின் வந்து பாப்பாவுக்கு நம்ம கோல்டில் இருக்கிறத ஸ்கூலுக்கு போட்டு விட முடியாது. வீட்டில் இந்த ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி பேங்கிள்ஸ் எதுவும் இல்லை. சரி எப்போவுமே ஆக்சசரிஸ் நான் வாங்க போகிற கடை வந்து துபாய் புர்கான்னு சொல்லிட்டு மேரிஸ் கார்னரில் இருக்குது. அந்த கார்னரில் டேர்ன் ஆகிற எடுத்துகிட்டு மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஃபுல்லாக வந்து இந்த முஸ்லீம்ஸ் அவங்க வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க. அது கூட ஆக்சசரிஸும் இருக்கும். அந்த ஆக்சசரிஸ் எல்லாமே எனக்கு எப்போவுமே நல்லா அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா உழைக்கும், குவாலிட்டியாக இருக்கும். அதுதான் மெயினான விஷயம். நான் வாங்கினதான் இது வரைக்குமே பாப்பா வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி அதனால சரி ஓகே அங்கே போய் பார்க்கலாம். அவளுக்கு பேண்ட்லாம் வந்து அங்கே தான் வாங்குவேன், ஹேர் பேண்ட்லாம். சரி ஸ்கூலுக்கும் அப்படியே பேண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கிக்கலான்ட்டு அங்கே போயிருந்தேன். அப்படியே பேண்டு தலையில் போகிறதுக்கு கிளிப்பு அதுவும் சேர்த்து வாங்கிட்டு பேங்கிள்ஸ் நம்ம எதிர்பார்த்து போன மாதிரி அங்கே அவளுக்கு பார்த்தப்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் அங்கே ஒரு பேங்கிளும் ப்ரேஸ்லெட் மாதிரி ஒரு டைப்பில் ஒன்று இருந்தால் அதுவும் பிடிச்சிருந்தது, அதுவும் வாங்கிட்டேன். மெயினாக வந்து இந்த கிரீடை மாதிரி இருக்க கிளிப்பு வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் பாப்பாவுக்கு. அதுவும் கரெக்டாக பார்த்திங்கன்னா பர்த்டே டைமில் தான் எப்படி தான் கிடைக்குமோ தெரியாது. நம்ம எவ்வளோ நாள் தேர்னாலும் கரெக்டாக பர்த்டே அப்போ எங்கேயாவது ஷாப்புக்கு போகிறப்ப கிடச்சிரும். தஞ்சாவூரில் வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்து க்யூட் பேபிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கும். நியூ பார்ன் பேபி கலெக்ஷன்ஸ் இருக்கும். அங்கே அக்சசரிஸும் வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தப்ப வந்து இந்த கிளிப்பை எங்கேயோ ஏதோ ட்ரெஸ் எடுக்கிற யாருக்கும் போயிருந்தப்போ தான் பார்த்தேன். சரி பாப்பாவுக்கு நல்லா இருக்குமேன்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அது சின்ன சைஸ் தான். இப்போ வந்து பாப்பா வளர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்டே ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. நான் இடையில டேமேஜ் ஆனதுக்கப்புறம் போய் கேட்டும் பார்த்தேன். இப்போ பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும், கிடச்சா நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி மைண்டில் இருந்தது. ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. இப்போ யதார்த்தமாக இந்த கடையில் பார்த்துட்டேன் நான். சரி எடுத்து காட்டுங்கன்னு சொல்லி பார்த்தப்ப சின்னது இருந்தது, பெருசு இருந்தது, கலர் ஆப்ஷன் இருந்தது. சரி பாப்பாவுக்கு பிங்க் கலர் பிடிக்கும் அப்படின்றனால அந்த கலரே வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஆர்டர் பண்ணியிருந்த பென்னு வந்து வந்துருச்சு. அதுவும் வந்து நான் கையோடு போய் வாங்கிட்டு வந்திருந்தேன் பென். அப்புறம் ஸ்கூலில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது, ஆனால் ஸ்டாஃப்க்கு வந்து கொடுக்கலாம். அதனால் டீச்சர்ஸ்க்காக சாக்லேட்ஸ் வந்து எப்போவுமே பாக்ஸில் வாங்கி கொடுப்பேன். அது கூடவே வந்து எனக்கு ரெட் பென்னும் வாங்கி கொடுங்கம்மா, நான் கிளாஸில் சப்ஜெக்ட்ஸுக்கு வராங்களா அந்த மேம்க்கெலாம் வந்து கொடுக்குறேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் அதுவும் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். என் பிறந்த நாளைக்கு என்ன கொடுக்க போய் கேக்கு? பேங்க்
பேங்கிள்ஸ், பிரேஸ்லெட், கிளிப். என்ன பேண்டா? அப்படியே கேக்க தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஓடியாச்சு. கிளிப். This is also band. Final and Deshu. Happy birthday, Queen Princess. Yes, I am a princess. இதில் எது ரொம்ப பிடிச்சிருக்கு? Princess bracelet. இது நான் ரெண்டு ஒட்டி இருக்கு. என்ன எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கேன். எல்லாமே பிடிச்சி போயிட்டா? அது பிடிக்கலையா? சின்னதாக இருக்கு. க்யூட்டாக அழகாக இருக்கே. அதுவும் பிடிச்சிருச்சு. அப்போ பேங்கிள் பிடிக்கல. ஆனால் நல்லா இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு நல்லா ஹாப்பியாக இந்த வீக் ஃபுல்லாகவே அவளோட பர்த்டே சர்ப்ரைசஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. No money, no honey. Goodbye, go to heaven. Bye bye, go to Melbourne. Bangkok. தஞ்சாவூருக்கு வந்ததுலேருந்தே பர்த்டே அன்றைக்கி வந்து தேஷுக்கு ஒரே சேம் ரொட்டீன் தான். ஸ்கூல் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் காலையில் எழுந்து கிளம்பணும் அப்படின்னா பக்கத்துலேயே தான் அம்மா வீடு இருக்குது. அப்பா வந்து வேலைக்கு போயிடுவாங்க. காலையில் சீக்கிரம் போயிட்டாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க. அப்புறம் ஈவினிங்கில் அவங்கள பார்க்க முடியாது. அதனால காலையிலேயே அங்கே போயிடுவோம். போகிற வழியிலே சர்ச் இருக்குது, அங்கே சாமி கும்பிட்டு போயிடுவோம். அதே மாதிரி பெரிய நாத்தனார் வீடு பக்கத்துலேயே இருக்கின்றனால காலையிலே அங்கே போயிட்டு போயிடுவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா திருப்பி ஈவினிங் 3:30 வந்ததுக்கப்புறம் நேட்டிவ்க்கு வந்து ஊருக்கு போய்ட்டு அங்கே ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் வந்து சாக்லேட்ஸ் கேக்லாம் கொடுத்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சின்ன நாத்தனார் வீடு அங்கேருந்து நியர்பையில் இருக்கும். அங்கேயும் போய்ட்டு அவங்க அத்தையெல்லாம் பார்த்துட்டு அங்கே குட்டீஸ்க்கு விளையாண்டுட்டு அப்படியே ரிட்டன் வர்றது. இப்படி தான் பிளானு. இப்படி தான் எவ்ரி இயர் வந்து போயிட்டுருக்கு. ஸ்கூலும் கண்டிப்பாக வந்து பர்த்டே அன்றைக்கி இருந்துருது. லீவ் வர மாதிரிலாம் இல்லை. அவளுக்கும் ஸ்கூல் இருந்தால் தான் ஜாலி. எல்லா பர்த்டேக்கெலாம் வந்து புது ட்ரெஸ்லாம் போட்டு சாக்லேட் கொடுக்குறது வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் தானே, அதை மிஸ் பண்ண முடியுமா? அதனால் ஸ்கூல் இருக்கணும்னு தான் அவளும் வேண்டிக்குவாள். ட்ரெஸ் எடுக்க போயிருந்தப்போ வந்து ஸ்கர்ட் வேணும்னு கேட்டு ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருந்தால் எங்கேயுமே செட் ஆகலை. சரி மேக்ஸில் பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயுமே சைஸ் இல்லை. ஆனால் ஆன்லைனில் அமேசானில் அவைலபிளாக இருந்தது. சரி ஒரு ஸ்கர்ட் ஆர்டர் பண்ணலான்னு பண்ணேன். அது கூடவே வந்து ஒரு டிஷர்ட்டும் சேர்த்து போட்டிருந்தேன். அதுவும் கைக்கு வந்துருச்சு. அதுதான் பர்த்டே அன்றைக்கி சர்ப்ரைஸ். வேறு எதுவுமே வாங்கி கொடுக்கல. லாஸ்ட் இயர் வந்து கேக் கட் பண்ணவே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இந்த வருஷம் வந்து அவளே பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மட்டும் வாங்கி கொடுக்குமான்னு ஈவினிங்கில் கேட்டா. சரின்ட்டு அது வாங்கி கொடுத்துருந்தேன். வீட்டில் கட் பண்ணிவிட்டு அப்படியே நேட்டிவ்க்கு வந்து கிளம்பி போயாச்சு. க்ரீன் ஷூக்கு க்ரீன் டிஷர்ட் தான் மேட்ச் ஆகுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் தான் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. இந்த வீக் சாட்டர்டேயில் வந்து நாங்கள் ஒரு அவுட்டிங் போயிருந்தோம். அப்போ வந்து இந்த ஸ்கர்ட் அண்ட் டிஷர்ட் வந்து வியர் பண்ணியிருந்தோம். அப்போ எடுத்த கிளிப்பிங் தான் இது. இது கூடயும் அந்த ஷூவை வந்து மேட்ச் பண்ணி நான் போடுறேன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. டிஷர்ட்டில் ஒரு மாதிரி ப்ளூ கலர் வந்து கலர் வருதுல்ல, ஸோ அதனால இந்த ஷூ வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது. பர்த்டே சர்ப்ரைசஸோட இந்த வீக் வந்து செம்ம ஜாலியாக போனது. இதோட இந்த vlog எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.